Hi, welcome back to Kaivinai Karavel. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எண்டு நாட் எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம். இது ஆரி கிளாஸில் செகண்ட் கிளாஸுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சுவிங் த்ரெட்டை நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலே பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ சுவிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு அதில் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் உங்களுக்கு ஜரிலையும் மூணுலேயுமே உங்களுக்கு எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். கீழேருந்து த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழகாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். இல்லை அப்படின்னா இந்த எண்டோட வீடியோவில் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எண்டு நாட் போட போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக வர செயினை வந்து நல்லா மேலே எடுத்து விட்டு திருப்பியும் கீழே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்படி கொண்டு வந்து இதுக்குள்ளே போய் இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் எண்டு நாட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த லாஸ்ட்டாக வர செயினை நல்லா மேலே எடுத்து விட்டு அதே மாதிரி எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ கீழே வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த த்ரெட்டை இதில் கொண்டு வந்து இதில் இருந்து அந்த லாஸ்ட் செயின் போட்டு இழுத்தோம் இல்லைங்களா, அது இதில் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், எண்டு நாட் முடிஞ்சுது. ஸோ இந்த எண்டு நாட் மேலே உங்களுக்கு இந்த த்ரெட் தூக்கியிருக்கு இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு இந்த எண்டு நாட் தெரியக்கூடாது, இந்த மேலே இருக்க தூக்கியிருக்க த்ரெட் தெரியக்கூடாதுன்னா கீழே நார்மலாக இப்படி எடுத்து ஸோ இதுக்குள்ளே இந்த த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்படி கீழே இழுத்திங்கன்னா அந்த த்ரெட்டும் சேர்ந்து போயிடும். ரொம்ப தள்ளி போட்டனால இதாகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே எதுவுமே உங்களுக்கு தூக்கி இருக்காது. ஸோ இது வந்து நம்ம சுவிங் த்ரெட்டில் போட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் இப்படியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்னென்னா இந்த மாதிரி லாக் போட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே பேக் செயின் ஸ்டிச் மாதிரி தான். உங்களுக்கு டே பை டே எடுக்கும்போது நான் சில்க் த்ரெட்டில் எப்படி எண்டு நாட் போடுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஸோ சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் சுவிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ லாஸ்ட் செயினை மேலே எடுத்து விட்டு அது பக்கத்துலேயே செயின் எடுக்கிறதுக்காக எடுக்கிறேன். எடுத்துட்டு இதை மேலே கொண்டு வந்து லாஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதுக்குள்ளே இது பண்ணால் முடிஞ்சுது. ஸோ இங்கே மேலே தூக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்துலேயே நார்மலாக இப்படி எடுத்து ஸோ அதுக்குள்ளே இந்த த்ரெட்டை கொண்டு வந்துடும். கொண்டு வந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த த்ரெட்டும் கீழே போயிடும். ஸோ உங்களுக்கு திருப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து சில்க் த்ரெட் எடுக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு இதை மேலே எடுத்து விட்டுக்கிறேன். எடுத்து விட்டு பக்கத்துலேயே இப்படி எடுத்து ஸோ இதுக்குள்ளே ஒரு நிமிஷம் இப்போ இது எண்டு நாட் போட போகிறேன்னா இது இப்படி நல்லா மேலே எடுத்து விட்டு பக்கத்துலேயே இதை எடுத்து ஸோ இதுக்குள்ளே இருந்தே நம்ம லாஸ்ட்டாக போட்டதை இது பண்ணிட்டோன்னா முடிஞ்சது, எண்டு நாட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டில். நெக்ஸ்ட்டு ஜரியில் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
ஜரியில் எப்படி எண்டு நாட் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஜரி த்ரெட்டு உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 3மே எண்டு நாட் சேம் தான். பட் என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் த்ரெட்டில் எப்படி போடுறோங்கிறது தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ சேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுவிங் த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் போடுறத விட ஜரியில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஜரிக்கு போய்க்கோங்க. இப்போ போகும்போது உங்களுக்கு ஜரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் எண்டு நாட் போட போகிறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் செயினை மேலே எடுத்து விட்டு அப்படியே கீழேருந்து ஒரு செயினுக்கான த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துட்டா இந்த ஆல்ரெடி இருந்தது சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த இது பண்ணி இப்படி பண்ணிட்டிங்கன்னா எண்டு நாட். ஸோ இதுதான் இந்த த்ரெட்டை வந்து அவுறாமல் போடுறதுக்கான நாட்டே. ஸோ இப்போ வந்து இந்த மேலே தூக்கி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியே வந்து இப்படி எடுத்து இதில் லாஸ்ட்டாக அந்த தூக்கி இருக்கிறத எடுத்து இப்படி இழுத்திங்கன்னா அது கீழே போயிடும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே எண்ட் ஆகிருக்கோனே தெரியாது. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.